தரம் சார்ந்த உரையை பொழுது ஆற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். ஏற்பாட்டு குழுவினர் சார்பாக சில விடயங்களை தெளிவுபடுத்துவதுடன் உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் பணி எனக்கு தரப்பட்டுள்ளது. உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முன்னர் அமெரிக்க மனித உரிமையாளர் மார்ட்டின் லூதர் கிங் அவர்களின் 2 பொன்மொழிகளை உங்கள் முன் சமர்ப்பித்து அதன் அடிப்படையில் உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, the ultimate tragedy is not the oppression and cruelty by the bad people, but the silence over that by the good people. இரண்டாவது, freedom is never voluntarily given by the oppressor, it must be demanded by the oppressed. நமது மக்களின் அரசியல் வேட்கையும் பயணமும் தனித்துவமானது. அது எப்போதும் கொள்கைகளுக்கே முன்னுரிமையை கொடுத்திருந்தது. அது ஆரம்பம் தொட்டு எத்தனையோ அழிவுகளுக்கும் விலை பேசல்களுக்கும் மத்தியிலும் கொள்கையின் வழியே நின்றிருந்தது. அந்த பயணம் கடுமையானது என தெரிந்தும் எத்தனையோ ஆசை வார்த்தைகள் வீசப்பட்டும் அது கொள்கையை ஒருபோதும் விட்டு கொடுத்திருக்கவில்லை. காலத்திற்கு ஏற்ப அல்லது நடைமுறைக்கேற்ப என்ற சொல்லாடல்களுடன் தனது வசதிகளுக்கு ஏற்ப வளைந்திருக்கவில்லை. அது தனது அடிப்படை கோட்பாடுகளை கொள்கைகளை விட்டு அசைந்திருக்கவில்லை. மாறாக காலத்திற்கேற்ப தனது வழிமுறைகளை மட்டுமே மாற்றிக்கொண்டது, செழுமைப்படுத்தி கொண்டது. அவ்வாறு காலத்துக்கு காலம் மாற்றிக்கொள்ள இந்த கொள்கை ஒன்றும் சட்ட புத்தகங்களினதோ அரசியல் புத்தகங்களினதோ வரிகள் சொல்லுகின்ற வரவிலக்கணங்களின் பிரகாரம் உருவானவை அல்ல. அவை எமது வாழ்க்கை, எமது பட்டறிவு. எமது வாழ்க்கையை அழிவிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள எமது இனம் தனது பட்டறிவின் பாற்பட்டு இயற்கை நீதியின்படி வரைத்து கொண்ட கோட்பாடுகளே அவை. அத்தோடு எமது மக்களின் அரசியலானது கொள்கைகளுக்கு பின்னாலேயே அணிவகுத்ததே தவிர ஒருபோதும் தனி மனிதர்களுக்கோ கட்சிகளுக்கோ அல்லது சின்னங்களுக்கோ பின்னால் அள்ளுண்டு போனதும் இல்லை. எமது அடையாளத்தை சிதைத்து எம்மை ஒடுக்க முற்பட்ட தரப்புகளுக்கு பெரும் பிரச்சனையாய் இருந்ததும் எமது மக்களின் இந்த கொள்கை பற்றுறுதிதான். எத்துணை விலை பேசல்களுக்கும் எமது மக்கள் அசைந்து கொடுக்கவில்லை. எத்துணை கொடுமைகளை கண்டபோதும் எமது மக்கள் தடம் மாறவில்லை. இது மக்களுக்கு எவ்வளவு புரிந்ததோ அதைவிட மேலாக அரசியல் தலைவர்களுக்கும் புரிந்திருந்தது. அதுவே அவர்களை தடம் மாற்றாது வைத்திருந்தது. எமது மக்களை தொடர்ந்தும் ஒடுக்க வேண்டுமாயின் இந்த முனைப்பை எவ்வாறாயினும் சிதைக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் 2009க்கு பின்னரான நிலைமை துரதிர்ஷ்டவசமாக அப்படி இருக்கவில்லை. எவையெல்லாம் எம்மை வழிதவறி செல்ல பண்ணும் என்று அவதானமாய் நின்றோமோ அவையெல்லாம் நவீன உலக ஒழுங்கு, கல யதார்த்தம், ராஜதந்திரம் எனும் அழகிய சொல்லாடல்களாய் எம்மை சூழத் தொடங்கின. அர்ப்பணிப்பான மக்கள் சிந்தனையும் செயற்பாடுமே அரசியலாக இருந்த எமது மண்ணில் போலி வார்த்தையாடல்களும் மாலை சூடல்களுமே அரசியல் என்பதாக பரிணமிக்கின்றதோ என்ற கவலை அனைவரிடமும் உண்டு. பதவி அரசியலோடு பின்னி பிணைந்ததுதான் தேர்தல் அரசியல். ஒரு செயற்பாட்டு அரசியலை உடைப்பதற்கு ஒடுக்குமுறையாளர்கள் கைக்கொள்ளும் யுக்திகளில் ஒன்று பதவிகளை வழங்குதலாகும். தேர்தல் அரசியலை முறையாக கையாள முடியாது கொள்கை அரசியல் தடம் புரண்ட வரலாறுகள் ஏராளம் உள்ளது. இனியும் எமது மண்ணில் அத்தகையதொரு நிலைமை ஏற்படாது என நம்பிக்கை கொள்வோம். மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்கிற மனப்பாங்கும் இப்படியான அரசியல் போக்கினை வலுப்படுத்தி விடுகிறது. எமது இந்த தூர நின்று பார்க்கும் போக்கினால்தான் தேர்தல் முடிந்த கையோடு எவ்வித பொறுப்பு கூறலுக்கான கடப்பாடு நற்று எமது மக்களின் எதிர்கால தலைவிதியை நிர்ணயிக்கும் பொறுப்பு தங்களுடையது மட்டுமே என இவர்கள் கருத தலைப்படுகின்றனர். வாக்களித்த மக்களுக்கு வெளிப்படுத்தப்படாத மூடிய அறைகளுக்குள் நடக்கும் உரையாடல்களும் தனி மனித முடிவுகளும் மட்டும் எமது மக்களின் தலையெழுத்தை தீர்மானிப்பதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இவ்வாறு அனுமதிப்பது எம் கண்ணெதிரே நடக்கும் அநியாயங்களுக்கு துணை போவதாகவே அமையும். தேர்தல் உண்மையான மக்கள் நலன்சார் அரசியல் என்பது
தேர்தல்களோடு மட்டுமே முற்றுப்பெறுவதில்லை. தேர்தல் அரசியலுக்கு அப்பாலான கலந்துரையாடல்கள் ஊடும் பரந்தளவிலான பங்கு பெற்றுதல் ஊடாகவே சாத்தியமாகும். எமது மண்ணின் விடுவிக்கு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு மக்கள் சமூக இயக்கமே தேவையே தவிர வெறும் உணர்வூட்டும் வெற்று தேர்தல் அரசியல் அல்ல. இப்படியான பதவி அரசியலை தவிர்த்து மக்கள் மயப்பட்ட சக்தியே எம் இனத்தின் விடிவை நோக்கி முன்கொண்டு செல்லும். வரலாற்று ரீதியாக அறிவுபூர்வமாக எமது பிரச்சனையை அணுகி எமது மக்களின் இத்தனை கால இழப்பிற்கும் நியாயமான தீர்வொன்றை நோக்கி நகர்வதற்கு மக்கள் அனைவரும் கட்சி பேதமின்றி ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம். இது வெறுமனே கட்சிகளுக்கான அழைப்பு மட்டுமல்ல, எமது மக்கள் அனைவரையும் நோக்கிய ஒரு வேண்டுகோளாகும். மாறி மாறி வந்த அரசுகள் எம்மை இராணுவ வன்முறைக்கு அப்பால் அபிவிருத்தி, பொருளாதார மேம்பாடு என்ற பெயரிலும் வேறு பல வழிமுறைகளினூடும் எம்மை ஒடுக்க முற்பட்ட போது அவர்களுக்கு துணை நின்றது இராணுவ இயந்திரம் மட்டுமல்ல. குடியேற்றங்களோடும் பொருளாதார கலாச்சார ஆக்கிரமிப்புகளினூடும் நமது தேசத்தின் அடிப்படைகளை அழித்து விடுவதற்கு விஞ்ஞான ரீதிகள் திட்டங்களை வரைந்து கொடுத்து நின்றவர்கள் அத்தேசத்து கல்வியாளர்களும் துறைசார் புலமையாளர்களுமே அன்றி அரசியல்வாதிகள் மட்டுமல்ல. தர்ம நெறியினின்று வழங்கி ஒரு இனத்தை ஒடுக்கும் செயல்முறைக்கே அத்தேசத்து மக்களும் புலமையாளர்களும் இவ்வாறு பங்களிப்பு வழங்கி இருக்கின்றார்கள் என்றால் ஒடுக்கப்படுகின்ற மக்கள் சார்பில் அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக பொதுமக்களாகிய எமது பங்கு எந்த அளவுக்கு இருந்திருக்க வேண்டும், இனி இருக்க வேண்டும் என நாங்கள் ஒவ்வொருவரும் எம்மை நாமே கேட்போமாகி நாம் சரியான பாதை நோக்கி சிறு அடியைத்தானும் எடுத்து வைக்க ஆரம்பிக்கலாம். அப்படி உருப்பெற்ற முயற்சிதான் இது. எம்மை பொறுத்தவரை இன்றைய அரசியல் சூழ்நிலை 2009 முள்ளிவாய்க்காலை விட ஆபத்தான. எமது அரசியல்வாதிகள் மக்களுக்கு உண்மையுடையவர்களாகவும் நாம் விழிப்பாகவும் இல்லாதபடி எமது எதிர்காலத்தையே காவு கொண்டு விடும் ஆபத்து உள்ளது. நுண்ணிய நகர்வுகளுக்கூடாக நடக்கின்ற அரசியல் நகர்த்தல்கள் எமக்கான தீர்வுகள் எமது மக்களின் பிரசன்னம் இல்லாமலே உருவாக்கப்பட்டு எமக்கு தரப்பட்டதாய் பதியப்படலாம். இதை மக்கள் ஏற்றார்கள் என்று கூறுவதற்கும் தயாரிப்புகள் நடக்கலாம். மிக வேகமாக நடக்கும் இப்படியான நகர்வுகள் எம்மை சூழ்வதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எமது மக்கள் விழிப்பாக இல்லாதபடி மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டி வரும். இந்த சவாலை தனிநபர்களாகவோ அல்லது தனித்தனி அமைப்புகளாகவோ எதிர்கொள்ள முடியும் என நாம் கருதவில்லை. மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கின்ற சக்திகள் அனைத்தும் ஒன்றுபட வேண்டும். அனைவரும் ஒன்றுபட்ட அரசியல் மயப்பட்ட ஒரு மக்கள் அமைப்பினூடே இது சாத்தியமாகும். எனவேதான் இங்கு கூடியிருக்கின்ற அனைவரும் எமது மக்களின் நலன்களை மட்டும் முன்னிறுத்தி எமது மண்ணில் நிகழ்ந்த தியாகங்களின் பெயரால் ஒன்றிணைந்து கொள்கை வழி செயலாற்ற வேண்டும் என வேண்டுகின்றோம். தத்தமது தனிப்பட்ட அரசியல் ஆதாயங்களுக்கு அப்பால் இதுவரை மக்களின் நலன்களுக்காக தம்மை அர்ப்பணித்துள்ள அனைவருக்கும் இச்சந்தர்ப்பத்தில் நாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அரசியல் மயப்பட்ட ஒரு மக்கள் இயக்கமாக இது பரிணமிக்க வேண்டும் என்பதுதான் அனைவரினதும் எதிர்பார்ப்பு. அதற்கான ஒரு முதற்படியாகத்தான் இந்த அமைப்பு இன்று இங்கு கூடியிருக்கிறது. இதற்கான பணியை, ஒன்றிணைப்பை தமிழர் தாயகமெங்கும் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். இதன் முதற்கட்ட பணியாக நாம் அரசியல் தீர்வு விடயத்தில் இன்றைய எமது அரசியல் தலைமை எமது போராட்ட இலக்குகளை சரியான திசையில் கொண்டு செல்வதற்கும் அரசியல் தீர்வொன்றின் மூலம் தமிழர் எதிர்பார்ப்பது இதுதான் என கூறும் நோக்கிலும் நாம் மக்கள் கலந்துரையாடல் மூலமாக எமது அபிலாஷைகளை ஒரு ஆவணமாக முன்வைக்க வேண்டியது அவசரமானதுமான ஒரு தேவையாகும். அந்த ஆவணத்தை எழுதுவதற்காக ஒரு நிபுணர் குழுவை நாம் முதற்க நியமிக்க வேண்டும். அதன்பின் அதனை மக்கள் கலந்துரையாடலுக்கு விட வேண்டும். அவர்களின் ஆலோசனைகளையும் பெற்று மக்களின் விருப்பங்களை கொண்ட அவர்களின் அபிலாஷைகளை பிரதிபலிக்கின்ற ஆவணமாக நாம் அதனை பகிரங்க களத்தில் முன்வைக்க வேண்டும். அவ்வாவணத்தின் அடிப்படையிலேயே எமது பிரதிநிதிகள் அரசியல் அமைப்பாக்க சபையில் செயற்பட வேண்டும் என வலியுறுத்த வேண்டும். இவற்றை செய்து முடிப்பதற்கான ஒரு பரந்த தளத்தை இந்த அவை உருவாக்க வேண்டும். மிகவும் வேகமாகவும் கவனமாகவும் நாம் செயற்பட வேண்டும். அரசியல் தீர்வு விடயத்தில் மட்டுமன்றி எமது அடையாளத்தின் குறியீடுகளாக விளங்கும் மொழி, கலை, பண்பாடு, கல்வி, பொருளாதார கட்டமைப்பு
ஆகியவற்றின் மேம்பாட்டிலும் பாதுகாப்பிலும் எமது செயற்பாட்டு பரப்பு விரிவடைய வேண்டிய தேவையுள்ளது. எனவே இச்சந்தர்ப்பத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இனத்தின் பெயரால் எமது தேசத்திற்காய் செய்யப்பட்ட அர்ப்பணிப்புகளின் பெயரால் அடையாளம் இழக்காது எமது தேசத்தில் வாழ வேண்டிய எமது அடுத்த சந்ததியின் பெயரால் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றுவோம். நன்றி. ஏற்பாட்டு குழுவின் தலைவர் வைத்தியர் முன்னாள் லக்ஷ்மண் அவர்கள் தன்னுடைய உரையை